டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சைக்கிள் வீலை வந்து நம்ம எப்படி சூப்பராக வந்து ஒரு டெக்கரேஷன் பீஸாக மாற்றலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இந்த ஃப்ளவரும் வந்து நான் தான் பண்ணினது, இதுவும் நான் தான் பண்ணது, இது எல்லாமே நான் தான் பண்ணது. இந்த லீஃப் கூட வந்து நீங்கள் இதில் ஃபோம் ஷீட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இது வந்து நான் பண்ணதில்லை, வாங்கினது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மணி பிளான்ட் வந்து அழகாக ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுன்றதும் பார்க்கலாம். டடாயின், நம்மளுடைய கிராஃப்ட் வந்து ரெடி ஆக போகுது. இந்த வீல் வந்து நான் இந்த சால்ட் பேப்பரில் வந்து நல்லா ரஃப் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் துரு பிடிச்சது எல்லாத்தையுமே. இப்போ வந்து நான் எல்லோ கலர் பெயிண்ட் தான் அடிக்க போகிறேன். நான் அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது கீழே துணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது இருக்குது இல்லைங்களா, இது பேர் வந்து டெர்பன்டைன் நினைக்கிறேன். அது வந்து இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன், பிகாஸ் பெயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு பழைய துணி ஒன்று வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வேஸ்ட்டு, தூக்கி தான் போடணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இது எல்லோன்னு தான் கொடுத்தாங்க, ஆனால் வந்து எனக்கு சீரியஸாக வந்து இந்த கலர் பிடிக்கல. எல்லோன்னு போட்டிருக்குங்களா, இந்த கலர் இருக்கா. என்னுடைய வாலும் வந்து ஓரளவுக்கு சம்வாட் லைக் திஸ், அதனால் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன், அடிக்கும் போதே காமிக்கிறேன். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் சம்வாட் லைக் ஆக்வா ப்ளூ. எனக்கு இது பிடிச்சிருக்கு, பிகாஸ் எனக்கு இந்த இதுக்கு வந்து இது மேட்ச் ஆகும்னு தோணுது. நம்ம இதை அடிச்சுட்டு மக்களே, நம்ம ஓரளவுக்கு அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் சைட் திருப்பி அடிக்கணும். ஃபுல்லாக வந்து அடிச்சிருக்குமான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்மெல் வரும், அது கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்மெல்லாம் வரும், அது கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் அடிக்கும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் தென் எப்போவுமே வந்து பிளான்ஸ் வந்து நிறையா இது பண்ணுங்கள், வீட்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏசிக்கு பதிலாக பிளான்ஸ் நிறையா நம்ம வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இயற்கையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் வந்து சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ஏசியை விட இந்த மாதிரி பிளான்ஸோடு நம்ம பழகிறது வந்து சூப்பராக இருக்கும். பிளான்ஸ் கிட்ட நம்ம பேசலாம், எல்லாமே பண்ணலாம், அதெல்லாம் நல்லாயிருக்கும். யூனிவர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம பிளான்ஸ் கிட்ட பேச வேண்டியதும். ஏன்னா யூனிவர்ஸ் தானே பிளான்ஸையும் மேக் பண்ணியிருக்கு, நம்மளையும் மேக் பண்ணி. அது ஓகே மக்களே, நான் இது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பிகாஸ் நானே எடுத்துகிட்டு நானே பெயிண்ட் பண்ணால் இது கொஞ்சம் அசியும். அந்த சைடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வந்து நான் பாட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் நம்ம வீட்டையே வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் நிறைய வைக்கிற மாதிரி பார்க்குறேன். பிகாஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து நம்ம நம்மலாம் வந்து ஃபாரஸ்ட்டில் தான் இருந்து தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு இயற்கையோடு வந்து நம்ம ஒன்றி இருந்தாக்கா நம்மளுடைய ஆத்மாவுக்கு வந்து திருப்தி கிடைக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி மாற்றலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த சைக்கிளுக்கு வந்து வீலுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இங்கே நான் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ண போகிறேன். அது எப்படி நான் உங்களுக்கு பண்ணி முடித்த பிறகு காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்குள்ளாரி நம்ம நான் இந்த பாட்டுக்கு வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலரே தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்ம இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம வந்து இதோட விட போகிறதில்ல, நம்ம வேறு ஏதாவது ஐடியா பண்ணி டிசைன் பண்ணலாம். இங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் வந்து டெர்பன்டைனும் கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு லைட்டன் ஆகும் பெயிண்ட்டு, அதுக்கு தான்.
நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தாலும் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். பட் ஆனால் இது ரொம்ப கம்மி நம்ம செலவு பண்ணுறது. பட் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஒரு பாட்டிலே வந்து 350 200 நினைக்கிறேன். 350 400 நினைக்கிறேன். 200 வந்து எப்பயோ மலை ஏறிச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக கலர் அடிச்சிட்டோம். நம்ம டாப் டு பாட்டம் வந்து கலர் அடிச்சிட்டோம். இது வந்து நீங்கள் வீக்கெண்டில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். என்னடா 3 நாள் 4 நாள்லாம் இழுத்தடிச்சோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ஃப்ளவர்ஸ் வந்து பண்ண போகிறேன். நான் அது எப்படி பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ரவுண்டாக போட போகிறேன். நான் என்னென்ன கலர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ஆரஞ்ச், அண்ட் தென் ரெட், அண்ட் தென் சாண்டில் கலர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் இதை கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டுட்டு பெரிய ஃப்ளவராக பண்ண போகிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டுட்டு கட் பண்ணுறேன். போட்டாச்சு. இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 4 ரவுண்டும் நான் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சர்க்கிளாக வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதான் இப்போ சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ரவுண்டாக பண்ணி கொண்டு வர வேண்டியதான். இதில் தான் நமக்கு ஒரு அழகான ரோஸ் வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இப்படி வளைவாக கூட நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைவாக வரும். அதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வளைவாக கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இது எப்படி ரோல் பண்ணணும் அதே மாதிரி ரோல் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம், இந்த ஃப்ளார்ஸையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் எல்லோ கலரும் இதே மாதிரி பண்ண போகிறேன். இது எனக்கு கொஞ்சம் போர்டாக இருக்குது, ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இதே மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம 4 ரோஸஸும் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. ரெட் ரோஸ் அண்ட் தென் ஆரஞ்ச் அண்ட் தென் திஸ் இஸ் பிங்க், திஸ் இஸ் வாட் இஸ் தட் சாண்டல், இது எல்லாமே ஆஃப் ஒயிட்டு, இது எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம இந்த வீலில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னாக்கா நம்மளுடைய வேலை ஓவர். இது வந்து நான் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி, இது வந்து நான் வாங்கினது. இதையும் அதையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அவரெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. இது பெரிய வேலை என்னன்னாக்கா இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலை வந்து கட் பண்ணி கலர் பண்ணிட்டேன். இதில் பட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து டாட் வச்சாச்சு. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆகியாச்சு. இதில் வந்து நம்ம இந்த மணி பிளான்ட்டை போட்டுட்டு அந்த வீலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டியதான் வேலை. கயிறு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஹோல்ஸில் இருக்குது, ஹோல்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்குது, ஏன்னா வாட்ரு வந்து இதில் வெளியே வர்றதுக்காக ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எந்த ஹோல்ஸும் நான் போடலை. இங்கே சூப்பராக இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இது அழகாக இருக்கும். இங்கேயும் நம்ம குட்டி குட்டியாக ஹேங் பண்ணிக்கலாம். அது ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த சைடும் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ஹேங் பண்ணுறதா இருந்தாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.